உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. கேரளத்தில் ஆற்றில் தத்தளித்த தமிழக இளைஞரை ராணுவ வீரர் பத்திரமாக மீட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ், இது பாத்தீங்கன்னா இங்கிருந்து வர்றதே அந்த சாலக்குடி ஆறு. இந்த சாலக்குடி ஆறு அப்படிங்கிறது அந்த சாலக்குடி ஆறையும் அதிரப்பள்ளி ஃபால்ஸையும் சுற்றுலா பயணிகள் ஏராளமோர் எப்பயுமே தினந்தோறும், அதுவும் விடுமுறை நாட்கள்ல அதிக அளவுல கண்டு ரசிப்பது வழக்கம். தற்பொழுது பாத்தீங்கன்னா கேரளாவில் மழை பெஞ்சுக்கிட்டு வர்றதுனால அந்த சாலக்குடி ஆற்றுல வெள்ளம் அதிகமா இருக்கு. நண்பர்களுடன் சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி அந்த ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆற்றுக்குள்ள போனதுனால ஆற்றினுடைய இழுவையில சிக்கி பாறை இடுக்குல சிக்கி தத்தளிக்கும் போது அங்க இருந்த பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வீரர், அதாவது அந்த சுற்றுலா பயணியை கயிறு கட்டி காப்பாத்திருக்காங்க. இதுல ராணுவ வீரனுடைய இந்த துணிச்சலான செயல் பலரும் பாராட்டப்பட்டிருக்கு. இது போல இந்த ஆத்துல இந்த மழை காலங்கள்லயோ இது போன ஆபத்தான பகுதியிலயோ இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை எச்சரிக்கை செஞ்சிருந்தாலும் இது போல சுற்றுலா பயணிகள் அப்பப்போ இறங்கி ஆபத்துல மாட்டிக்கிறது வழக்கம். இன்று பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வீரர் விடுமுறையில வர்றப்போ அவரும் இந்த ஆற்றை பார்க்க வர்றப்போ ஒரு சுற்றுலா பயணி மாட்டிக்கிட்டு இருக்கப்போ அவரை காப்பாத்திருக்கிறது பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இவரை பெரிதும் பாராட்டிட்டு வர்றாங்க. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.